இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்க இதில் நிறைய பேர் நீங்கள் கேட்குறது என்ன சார், எல்லாரும் எல்லாருமே யூடியூப்பில் ரிஷப ராசி ஆஹா ஓஹோன்னு இருக்குன்றீங்க சார், ஆனால் எனக்கு நிறைய தடங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு சனி பயிற்சி அதெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. அப்போனா உங்களுக்கு வந்து விஷயங்கள் நடக்கும், எல்லாம் நல்லதும் நடக்கும், ஆனால் கொஞ்சம் டிலேவாக நடக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே எப்படி நடந்துடும், நீங்கள் கேட்குற விஷயங்கள் முக்கியமானது எல்லாமே பெரும்பாலும் நடந்துடும் சரிங்களா, ஆனால் கொஞ்சம் டிலேவாக நடக்கும் அவ்வளோதான். ஏன்னா சனிப்பான் பார்க்கறதுனால லேட் ஆகுது. சரி, இப்போ அப்போது சார் அப்போ எதில் நடக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி உங்கள் கையில் பணம் வந்து நிற்குங்க. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா கையில் எப்படியும் பணம் நின்றுக்கிட்டே இருக்கும் சரிங்களா, கையில் பணம் நின்றுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லேயே ரொம்ப ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா. இதிலே நிறைய பேர் பேங்கிங் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் வேலை சம்மந்தமாகவோ இப்போ படிக்கிற பசங்க படிப்பு சம்மந்தமாக எக்ஸாம் சம்மந்தமாக எந்த முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலுமே சூப்பராக ஒர்க் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க, சார் பசங்க கொஞ்சம் படிக்கிற பசங்க கொஞ்சம் டல்லாக இருக்காங்க சார், தூங்கிட்டு நல்லா படிக்கிற பையன் தான் ஆனால் தூங்கிட்டே இருக்காங்க சார். ஒன்றும் இல்லைங்க, சனி பகவான் பார்க்கறதுனால அந்த தூக்கம் வந்து டல்னஸ் உடம்புல இருக்கும். ஃபஸ்ட் ரேங்கே எடுக்கிற பசங்க இருந்தாலும் டல்னஸ் உடம்புல இருக்கும். அப்போது அந்த தாக்கத்தை இறக்கணும். அப்போ அதுக்கான சில உணவு முறைகள் இருக்குங்க. நல்லெண்ணெய் போட்டு குளிக்கிறது, சாப்பாட்டில் நல்லெண்ணெய் அதிகமாக கலந்துக்கிறது, இதெல்லாம் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கிறது. கருப்பு உளுந்து கஞ்சி குடிக்கிறது, இதெல்லாம் சனி பகவான் தாக்கம். இதெல்லாம் பண்ண பசங்க தெளிவாயிடுவாங்க. ஒன்று. இன்னொன்று, பெரியவங்களும் இப்போ நீங்கள் வந்து ஜாபை ட்ரை பண்ணால் புது ஜாபு கிடைக்குன்னு தெரியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது நீங்கள் இந்த கருப்பு உளுந்து கஞ்சி இதெல்லாம் குடிக்க உடம்பு தானாக சுறுசுறுப்பாகும். இது வந்து இது என்ன மெடிக்கல் மாதிரி போயிட்டு இருக்காங்கன்னா, ஆமாம், மெடிக்கலும் அஸ்ட்ராலஜியும் கலந்து வருது தாங்க இது. ஏன்னா கருப்பு உளுந்து கஞ்சி குடிக்க சனி பகவான் தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வரும், உடம்புல கம்மியாகிட்டே வரும். அதனால் அதை ட்ரை பண்ணுங்க. இது இன்னொன்று, திருமணம். நிறைய பேர் நம்ம மெயினாக ஜாதகமே இதுக்கு இப்போ திருமணத்துக்கு தான் பார்க்குறோம். நம்ம திருமணத்துக்கான டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. திருமணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து யாராவது இப்போ லவ்லாம் பண்ணுறீங்கன்னா, இது ரிஷபத்துக்கு வந்து ரிஷபம் வந்து அட்ராக்ஷன், முகம், காலபுருஷ தத்துவம் பிரகாரமோ அது முகம், சுக்கிரனோட வீடு. ஸோ அவங்க முகம் வசியம் இருக்கும். அதுவும் ரோகிணிலாம் பிறந்துட்டீங்க, ரிஷபத்தில் ரோகிணினா அவ்வளோதான், சூப்பர், கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் ராசி. ஸோ முகம் ரொம்ப வசீகரமாக இருக்கும், பேச்சு ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ இவங்களுக்கு லவ் அமையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த லவ்வெல்லாம் நீங்கள் மேரேஜாக மாற்றணும் அப்படின்னா சூப்பரான டைம் இது. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, லவ் பண்ணவங்களுக்குள்ள கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸ் லைட்டாக ட்ரிகர் ஆகும். என்னென்னா சனி பகவான் பார்க்கறதுனால டக்குன்னு சின்ன ஈகோ இஷ்யூஸ் வரும். அப்படி வந்ததுன்னா நம்ம தான் நல்லா பேசுவோமே, பேசி சமாளிச்சிருக்கேன், வேற என்ன பண்ண முடியும், பேசி சமாளிங்க இல்லையா. 2 தடவை பேசிட்டு சார், இதுக்கப்புறம் அது எடுபடாது சார் அப்படின்னா பாட்டு பாடி சமாளிங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக வேண்டியதான். உங்கள் சுக்கிரன் வந்து நல்லா ஆக்டிவேஷன் பண்ண சூப்பராக இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, வேலை செய்கிறவங்களுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலை செய்கிறவங்களுக்கும் டைம் நல்லாயிருக்கு. அதை விட தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து டைம் ஒன்றுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது சரிங்களா. ப்ராஃபிட் தான் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால பிஸ்னஸ் நல்லா வளரும். அதுவும் அப்ராட் எக்ஸ்பேன்ஷன் இல்லை வெளியூர்கள் எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுலாம் நிறைய நடக்கும். ப்ராஃபிட் மட்டும் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கும். அது சனி பகவான் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், இந்த டைமில் பிஸ்னஸை வளர்த்துக்கிட்டே போங்க. சனி பயிற்சியில் வீடு மாறும் போது நீங்கள் என்ன உடைச்சிங்களோ அதுக்கு மொத்தமாக காசு சேர்ந்து திரும்பி வந்துடும் சரிங்களா. இது ஒன்று. எதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட், பணம் போடுற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னங்க ஐயா எப்படி சொல்கிறீங்க, எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் கேட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்னா எந்தெந்த மாதிரின்ட்டு. ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தில் போட்டால் வளரும்னு நினச்சி நம்ம போடுறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது எல்லாத்தையுமே பத்திரமா பார்த்துக்கணும். முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக ரிஷபம் அப்படின்னா இது சுக்கிரன் வீடுன்றதுனால ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டு நிறைய, அதுவும் இந்த கொங்கு மண்டலத்தம் இல்லை மெயின் இந்த கோயம்புத்தூர் சைட்லேருந்து வரவங்கன்னா நிறைய பேர் இந்த லாட்ரி சீட்டு கேட்பாங்க எங்கிட்ட. இந்த லாட்ரி மட்டும் நான் அப்படியே கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க. ஏன்னா லாட்ரி சீட்டுன்றது ரேர் ஆஃப் ரேரஸ்ட் கேஸ். இன்னொன்று, லாட்ரி வாங்கினவங்களும் அந்த டைம் நல்லாயிருக்கும், அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆனான்னு பார்த்தீங்கன்னா ஆன மாதிரி தெரியும், திடீர்னு ஃபுல்லாக எல்லாத்தையும்
இயற்கையை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ உடைச்ச காசு தான் உடம்புல ஓட்டும். உடைச்ச காசை உடம்புல ஓட்டுறதே பெரும்பாடாக இருக்குது. அதனால் லாட்ரி பற்றிலாம் யோசிக்கிறது கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் அது உள்ளெல்லாம் போய் மாட்டிக்காது. சரிங்க, லாட்ரியில் போய் மாட்டாதீங்க. இந்த கிரிப்டோ, நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, பட் கிரிப்டோட நிறைய இப்போ ஃப்ராட் தான் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் மாட்டிக்காதீங்க. ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட் போங்க. ஏன்னா இது வந்து நல்ல ராசி. உங்களுக்கு இந்த வீடு வாங்குறதுக்குலாம் ரொம்ப இஷ்டம் இருக்கும், தாராளமாக வீடு வாங்கலாம். ஆனால் வாங்கிறத வந்து பார்த்து வாங்க. ஏன்னா நேற்று ஒரு கன்சல்டிங் வந்தாங்க, குழந்தை பிறக்கலன்ட்டு. என்னடா இத்தனையும் அவங்க டாக்டர், வீடு பார்த்தா வாஸ்து கண்ணா பின்னான் இருக்கு, வீட்டில் வாஸ்து ரொம்ப மோசமாக இருக்குது, தலைக்கீழ இருக்குது. இத்தனைக்கும் அவங்க சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய வாஸ்து நிபுணர், அவர் தான் கூட்டிகிட்டே வந்தார். ஏங்க நீங்கள் சொல்ல வேண்டியதுனா, நான் சொன்னால் வீட்டில் கேட்க மாட்டுறாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வீடு வாங்குறது பெருசு இல்லை, கரெக்டான வாஸ்துவாக பார்த்தவங்க. அதாவது நிறைய இடத்துல விற்கிற இடத்துல வந்து இது வந்து வாஸ்து ஃபுல்லாக வச்ச வீடுலாம் சொல்கிறாங்க. விற்கிறவங்க என்ன வேணால் சொல்லலாம். நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் தனியாக ஒரு வாஸ்து ஆளை கூட்டு போனதான், நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு போகிறதா உங்களுக்கு சாதகமாக பேசுவார். அவங்க சைட்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் வாஸ்து, உங்களுக்கான கலர், அது இந்த வீட்டோட கலர், ஏன்னா கலர் வச்சு மனசு அப்படி மாறும், மனசு உடம்பு மாறும். ஸோ இதெல்லாம் பார்த்து செஞ்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து தாராளமாக தப்பிச்சுக்கலாம். குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க. குலதெய்வம் கோவில், அதுவும் இது வந்து மண் ராசி அப்படின்றதால நீங்கள் வந்து படையல் வச்சு வழிபாடு பண்ணும்போது ஒன்றும் ரொம்ப நல்ல வேலை செய்யும். படையல் வழிபாடுகள் ரொம்ப நல்ல வேலை செய்யும். அன்னதானம் நீங்கள் கொடுக்குறதும் ரொம்ப நல்ல வேலை செய்யும். குழந்தை பாக்கியம் யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். குழந்தை பாக்கியம் ட்ரை பண்ணுறவங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரைட்ட போயிட்டு கோவிலுங்களில் போயிட்டு குழந்தைங்களுக்கு அங்கே ஸ்வீட் வாங்கி தர்றது நல்லதுங்க. பால் சம்பந்தமான ஸ்வீட் வாங்கி தர்றது நல்லது. இது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். நம்மளே சில விஷயங்கள் நானே ப்ராக்டிஸ் பண்ணணும், இது பண்ணும்போது இது ஒர்க் ஆகுதா இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிட்டு போகும்போது குழந்தைங்க தானே தேடி வரும். ஏன்னா நேற்று நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இந்த குழந்தை பாக்கியத்துக்காக தான் ஒருத்தர் நைட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் ரெஸ்டாரண்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், ஒரு குழந்தை தானே பக்கத்தில் வந்து உட்காந்துது. ஸோ அதெல்லாம் நடக்கும். இதுதான் பிரசன்னம். நம்ம நிறைய பிரசன்னம்னு சொல்கிறோம்ல, சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், நிறைய பிரசன்னம். ஆனால் அதை தொடர்ந்து பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. உக்காந்தாவே தானாக தெரியும், நம்மளை சுற்றி இருக்கிறது நம்மகிட்ட பேசும். அதுதான் வந்து இயற்கை, அதுதான் இயற்கை பிரசனம். அதனால் நீங்கள் வந்து இப்போ குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கும் போது ஒரு குழந்தை தானே உங்ககிட்ட வரும். அதுக்கிட்ட கரெக்டாக கொடுங்க. அது வந்து அது நடக்கும். அதுக்கு நடக்கலன்னா வருத்தப்படாதீங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் தடங்களாயிட்டு அது என்னன்றதை நம்ம பார்த்து கிளியர் பண்ணணும். மற்றபடி அது வந்து தானாக நடக்கணும்னு இருந்தால் அது தானே உங்ககிட்ட அது வந்து தானாக வரும். இது ஒன்று. அடுத்து வந்து நீங்கள் வந்து முக்கியமாக குருமார்கள் வழிபாடு பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லதுங்க. அதாவது நீங்கள் எதுனா ஜீவ சமாதிகள் அங்கே போய்ட்டும் வழிபாடு பண்ணலாம். நம்ம இடையே வாழ்ந்துட்டு இருக்க மகான்கள், ராகவேந்திரர், கனகப்பட்டியார், சாய்பாபா, இவங்க எல்லாருமே வாழ்ந்ததுக்கான ப்ரூஃப்ஸே இருக்குது. அவங்கள வழிபாடலாம். இந்த குருமார்கள் வழிபாடு பண்ணவும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒன்றும் மேன்மேலும் பயங்கரமாக முன்னேறுவீங்க. கடன், நீங்கள் வந்து ஏதாவது நிறைய பேர் தொழில் பண்ணுறீங்க, இப்போ வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணுறீங்க, ஏன்னா கையில் நல்லா காசு வரும் இந்த டைமில். ஸோ வரும்போது வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல ஃபங்க்ஷன்ஸ் நிறைய நடக்குது, ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் வந்து எனக்கு பணம் வேணும், இல்லை ஆள் வந்து யாராவது எனக்கு ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து எடுத்து செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுவும் இப்போ அப்பா ஸ்தானம், உங்களோட வயசில் பெரியவங்க, அது ஜென்ஸ் பெரியவங்க நிறைய பேர் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து எதனா லோன்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்து இந்த நல்ல காரியங்கள் பண்ணணும்னா, நல்ல காரியங்கள் கரெக்டான செலவுக்கு வாங்கி நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இல்லை ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது. இது ஒன்று. அடுத்து வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உடல்நிலை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதை சுக்கிரனால டக்குன்னு டயபெட்டிஸ் இஷ்யூஸ் வர்றது, இந்த கண்ணில் லைட்டாக உங்களுக்கு கண்ணு பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் திடீர்னு கண்ணு மங்கலாக வருது, கண்ணில் எதுனா இரிட்டேஷன் வருதெல்லாம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கூலான ஃபுட்,
ரொம்ப மோர், தயிர் நல்லா வேலை செய்யுங்க. இந்த உடம்புக்கு வந்து தயிர் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஏன்னா இப்போ ரிஷப லக்ன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து ஒல்லியாகவும் இருக்காது, உடம்பு வந்து ஊதியும் இருக்காது, ஒரு கரெக்டான உடம்பாக இருக்கும் அவங்களுக்கு. உடம்பு அந்த உடல் கட்டுன்றது ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் ராசி நட்சத்திரம் பொறுத்து கொஞ்சம் உடல்நிலை மாறும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ மாறுற சீசனுக்கு கூலான ஃபுட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெள்ளரிக்காவோ தர்பீஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து வழிபாடுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லக்ஷ்மி தாயார் வழிபாடு ரொம்ப நல்லது. நீங்கள் ஒன்றும் இது சுக்கிரன் ஆக்டிவேஷன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் சுக்கிரன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தாங்க சுக்கிரன். ஸ்ரீரங்கம் இடம் தான் ரொம்ப சுக்கிரன். அங்கெல்லாம் ரிஷபக்காரங்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் கூட நல்லது தான். அது வந்து போயிட்டு ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வர மாதிரி. ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு நாள் தங்குற மாதிரி பாருங்கள். அதுவும் நம்ம என்னென்னா கோவில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம், ஹோட்டல் என்னென்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டில் போட்டு வச்சுருப்போம், சத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியிலையோ போயிட்டு வர மாதிரி இல்லை. அந்த ஸ்ரீரங்கம் ஐலாண்டு உள்ள தங்குற மாதிரியே பாருங்கள். அந்த தீவு அது வந்து சுற்றி காவிரி நதி நடுவில் ஒரு தீவு, அதுதான் ஸ்ரீரங்கம். அந்த தீவில் தங்குற மாதிரி பாருங்கள். அந்த தீவில் தான் சுக்கிரன் எனர்ஜி வந்து அவ்வளவு இறங்குது. ஸோ அந்த ஒரு நைட் அங்கே தங்குனீங்கன்னா உடம்புல வந்து அவ்வளோ ஆக்கர்ஷண சக்தி இறங்கும். அது போயிட்டு வாங்க. இல்லை சார் அவ்வளோ தூரம்லாம் நம்மளுக்கு வசதி இல்லை, போயிட்டு வர முடியாதுன்னா உங்களுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில், முக்கியமாக லக்ஷ்மி தாயார் கோவில் எங்கே இருக்குது, ரங்கநாதர், பாம்பு படுக்கையில் இருக்கிற ரங்கநாதர், இந்த கோவில்கள் எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு வாங்க. இதுவும் ஒன்று. இன்னொன்று வந்து திருக்கல்யாணங்கள் பார்த்தாலும் சுக்கிரன் எனர்ஜி நல்லா ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்து சித்திரை திருவிழாலாம் வருதுல்ல, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சரியான சுக்கிரன். அவர் குருவும் நல்லா இருக்கும், சுக்கிரனும் சுந்தரேஸ்வரருக்கும் சுக்கிரனும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த திருக்கல்யாணங்கள் பார்க்கலாம். எல்லாரும் மதுரை வந்தால் சூப்பர். மதுரை வர முடியாதவன்றாங்க வீட்டு பக்கத்தில் எந்த சிவன் கோயிலில் உங்களுக்கு அந்த திருக்கல்யாணம் நடக்குதோ அதை அட்டன் பண்ணுங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும்.